गाइस ஒரு தவா எக் பிரியாணி ரெசிபியோட வந்துட்டோம்ல. குவா பர்த்டே அன்னைக்கு மிஞ்சி போன பிரியாணியை அப்படியே தவால சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்க வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கொடுங்க. கண்டிப்பா அதை சாப்பிட்டுட்டு ஹவா ஹவான்னு சாங் பாடுவாங்க. ஸோ என்னோட ஸ்டைலில் ஆரம்பிக்கலாம். ஒரு தவால 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பல்லாரி வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட அப்படியே ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குட்டீஸ்க்கு கேப்சிகம் பிடிக்கும்னாலும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறின உடனே கொஞ்சமா, ஏன்னா ஆல்ரெடி பிரியாணிலேயே உப்பு இருக்கும், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரக பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே அவன் தலை மேல ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை கூட்டல் குறைச்சலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. முட்டை எப்பவுமே ஒரு டிஷ்ல சேர்க்கிறோம்னா இமீடியட்டா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இவனை நல்லா பொடி மாஸ் மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம். ஃபைனலா அவன் தலை மேல கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து குயிக்கா ஒரு தடவை மிக்சிங் கொடுத்துட்டு அப்படியே நடுவுல ஒரு பள்ளத்தை தோண்டிக்கலாம். அது கூட அப்படியே ஒரு பவுல் ஃபுல்லா மிஞ்சி போன பிரியாணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா பிரியாணி ரைஸ் மட்டும் தான் சேர்க்கணும், பீஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. குஸ்கா அவ்வளோதான். இப்போ அந்த பிரியாணியும் எக்கையும் அப்படியே நல்லா 2 சைடு மாஸ்டர் செஃப் மாதிரி கொத்தி விட்டு இறக்கணும்னா நம்மளோட எக் தவா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சு மாஸ்டர் செஃப் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.